வணக்கம், வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் கடலை மிட்டாய் செய்கிறது தான் பார்க்க போகிறோம். நாட்டு சர்க்கரையை வச்சு தான் கடலை மிட்டாய் செஞ்சுருக்கேன். வாங்க பார்க்கலாம். காய வச்ச நிலக்கடலையை தோலெல்லாம் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். அதை நம்ம வறுத்துக்கணும். சிம்மிலே வச்சு தான் வறுக்கணும். இது கருகி போயிட்டுனா கடலை மிட்டாய் டேஸ்ட்டு நல்லா இருக்காது. கடலை நல்லா செவந்து வந்துருச்சு, நல்லா வறுபட்டுருச்சு. வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். வறுபட்ட கடலையை எடுத்து இதை போல் தேய்ச்சி பார்த்தா நல்லா தோல் விடணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் இருக்குது. கடலை ஆறுறதுக்குள்ளே நம்ம 6 ஏலக்காய் எடுத்து இடித்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இந்த தோலை வேஸ்ட்டு பண்ணாமல் நம்ம டீ தூள் டப்பாவில் போட்டு வச்சோம்னா டீ தூள் நல்லா வாசனையாக இருக்கும், டீ வாசனையாக இருக்கும். கடலை நல்லா ஆறிடுச்சு, நல்லா தோல் விடுது. நம்ம சூட்டோடு நம்ம எடுத்தோம்னா தோல் விடாது, அதனால தான் ஆற வச்சு எடுக்கணும். நல்லா சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. இந்த கடலை அளவு வந்து நான் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். கரெக்டாக 1 டம்ளர். இதே அளவுக்கு 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை. நீங்கள் வெல்லம் கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கிட்டேன். 1 டம்ளர் கடலைக்கு 1 டம்ளர் நாட்டு சர்க்கரை. இதை ஒரு பாத்திரத்தில் கொட்டி 1/4 டம்ளர் தண்ணி விட்டு அதை லைட்டாக கொதிக்க வச்சுக்கணும். தூசி கல் மண்ணெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம வடிகட்டிக்கணும். அதுக்காக தான் நம்ம லைட்டாக கொதிக்க வச்சு அதை வடிகட்டிக்கிறோம். சர்க்கரையில் மண் இல்லைன்னா கூட நீங்கள் நேரடியாகவே அப்படியே போட்டுக்கலாம். நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு. ஒரு பாத்திரத்தில் ஊற்றி அதில் 1 ஸ்பூன் நெய் விடணும். கொஞ்சம் அடி பிடிக்காமல் வரும். நல்லா நான் கலந்துக்கணும். அடுப்பு ஸ்லோவாகவே இருக்கட்டும். இதுவும் அப்படியே கருகி தீஞ்சிருச்சுன்னா அந்த கடலை மிட்டாய் டேஸ்ட்டும் போயிடும். கலக்கிட்டே இருக்கணும். அதுக்கு இடையில் ஒரு தட்டில் 1 ஸ்பூன் நெய் விட்டு நம்ம நல்லா தடவி வச்சுக்கணும். ஏன்னா கடலை மிட்டாய் ரெடி பண்ணி நம்ம இந்த தட்டில் தான் நம்ம மாற்றி கொட்ட போகிறோம். அதுக்காகத்தான். பாகு நல்லா ரெடி ஆகிட்டு இந்த அளவுக்கு பாகு இருக்கணும். நீங்கள் தண்ணி வச்சுட்டு அதில் விட்டு பார்க்கணும். அதை விட்டு பார்த்து அது இறுகினத்துக்கு பிறகு இந்த மாதிரி உடஞ்சி வரணும். உடஞ்சாதான் அது வந்து கடலை மிட்டாய்க்கு கரெக்டான பதமாக இருக்குது. இதே போல் உடையணும். இதுதான் சரியான பதம். இடித்து வச்சுருக்க ஏலக்காய் தூளை இதில் சேர்த்து லைட்டாக கிளறிக்கலாம். அடுப்பு ஸ்லோவாக தான் இருக்குது. இப்போ கடலையை கொட்டிக்கலாம். லைட்டாக எல்லாம் கலந்த பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம தட்டில் நெய் தடவி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் கொட்டி இதே போல் நம்ம வட்டமாக தட்டிட்டு சூடு ஆறுறதுக்குள்ளேயே இதே மாதிரி கத்தியால் நம்ம லைட்டாக கோடு போட்டு வச்சுக்கலாம். நம்ம என்ன சைஸுக்கு தேவையோ கோடு போட்டு வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இப்படியே கூட இருக்கலாம். இப்படியே கோடு போட்டால் தான் நமக்கு ஈஸியாக வெட்டுறதுக்கு வரும். எல்லாத்தையும் கட் பண்ணியாச்சு. சூடு ஆறுற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். பீஸ் போட்டாச்சு. இந்த மாதிரி உடைச்சா உடையணும். அப்போ தான் கரெக்டான பதத்தில் இருக்குது. நாட்டு சர்க்கரையில் பண்ணது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. இதே போல் சின்ன குழந்தைங்களுக்கு நீங்கள் வீட்டிலே செஞ்சு கொடுக்கலாம். இந்த அளவுக்கு செஞ்சாலே போதும், நம்ம அடிக்கடி செஞ்சுக்கலாம். நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ மொறு மொறுன்னு இருக்குன்னு. நீங்களும் இதே போல் செஞ்சு பாருங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.